சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். உங்கள் உடல், பொருள், ஆவி இவற்றின் உண்மையான உருவம் இந்த ஆன்மாதான். இதுதான் உங்கள் உண்மையான இயல்பு. நீங்களே பரம்பொருள், நீங்கள் எங்கும் நிறைந்தவர்கள் என்று சொன்னால் மனிதர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. நீங்கள் எல்லா பொருட்களின் மூலமாகவும் செயல்படுகிறீர்கள், எல்லா கால்களின் மூலமாகவும் நடக்கிறீர்கள், எல்லா உதடுகளின் மூலமாகவும் பேசுகிறீர்கள், எல்லா இதயங்களின் மூலமாகவும் உணர்கிறீர்கள். இப்படி உண்மையை சொன்னாலே மக்கள் நடுங்குகிறார்கள். நான் இந்த சிறிய உடம்பு என்று நினைத்த உடனேயே மற்ற உடல்களுக்கு கேடு செய்தாவது இந்த உடம்பை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் அழகாக வைத்துக்கொள்ளவும் விரும்புகிறேன். அப்போதே நீங்கள் வேறு நான் வேறு என்றாகிவிடுகிறது. இந்த பிரிவுணர்ச்சியே எல்லா தீமைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த எல்லைக்கு உட்பட்ட அற்பமான வாழ்க்கை மரணமே தான். இதனால்தான் நமக்கு மரண பயம் ஏற்படுகிறது. இவ்வுலகில் ஒரே ஒரு உயிர் வாழ்ந்திருக்கும் வரை நானும் வாழ்வேன் என்று உணரும்போதுதான் மனிதனால் மரண பயத்தை வெல்ல முடியும். எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், எல்லோருக்குள்ளும் நான் இருக்கிறேன், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் நான் இருக்கிறேன், பிரபஞ்சமே நான் தான் என்று எப்போது ஒரு மனிதன் உணர்கிறானோ அப்போதுதான் பயமற்ற நிலை அவனுக்கு வருகிறது. நீங்களே பரம்பொருள், நீங்கள் இறைவன், நீங்கள் எங்கும் நிறைந்தவர்கள், நீங்கள் எல்லா பொருட்களின் மூலமாகவும் செயல்படுகிறீர்கள், எல்லா கால்களின் மூலமாகவும் நடக்கிறீர்கள், எல்லா உதடுகளின் மூலமாகவும் பேசுகிறீர்கள், எல்லா இதயங்களின் மூலமாகவும் உணர்கிறீர்கள். பழைய மூட நம்பிக்கைகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த உண்மையை உணருங்கள். சமுதாயம்தான் உண்மையை மதித்து நடக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த சமுதாயத்திற்கு அழிவு நிச்சயம். உண்மையின் அடிப்படையில் தான் சமுதாயங்களை அமைக்க வேண்டும். சமுதாயத்தின் தேவைக்கு ஏற்ப உண்மையை மாற்ற முடியாது. சுயநலமின்மையை போன்ற ஓர் உயர்ந்த உண்மையை சமுதாயத்தில் பின்பற்ற முடியவில்லை என்றால் மனிதன் சமுதாயத்தை விட்டுவிட்டு காட்டிற்கு போய்விடுவதே நல்லது. மீன் நீரிலுள்ள தன் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க விரும்புகிறது. அது எப்படி? இறக்கைகளை வளர்த்து கொண்டு ஒரு பறவையாவதன் மூலம்தான். நீரையோ காற்றையோ அந்த மீன் மாற்றவில்லை, மாற்றம் அதனிடமே உண்டாகிறது. பரிணாம வளர்ச்சியை பார்த்தால் எல்லா உயிர்களும் தங்களை மாற்றிக்கொள்வதன் மூலமே இயற்கையை வெல்கிறது என்பதை அறிகிறோம்.